தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைய டெக் நியூஸ் என்ன ப்ரோ, சண்டே விட்டுட்டு புதன்கிழமை கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறீங்களா? ஹோப்ஃபுல்லி புதன்கிழமை லைவ் ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக தீபாவளி எல்லாருமே டீம் எல்லாம் வெளியில் இருந்தாங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண வேணான்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் நியூஸாக இந்த வெட்னஸ்டே வந்து கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள். அதில் முதல் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம். அது என்னன்னு கேட்குறவங்களுக்கு, இந்த சாம்சங்கில் எக்ஸினோஸ் ப்ராசஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? நான் அதை நிறைய டைம் வந்து திட்டிட்டு கழிவு ஊற்றும் போதெல்லாம் நிறைய பேர் ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் எக்ஸினோஸை குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க, நார்மல் யூஸ்க்கெல்லாம் நல்ல ப்ராசர் தான் ப்ரோன்னு சொல்வீங்க. எஸ், அது நார்மல் யூஸ்க்கு நல்ல ப்ராசர் தான். பட் இப்போ என்ன இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசரில் எக்ஸினோஸ் ப்ராசரில் வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது போல் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கீங்க, இல்லை சாம்சங்குடைய டிவைசஸ் வச்சுருக்கீங்க, அதில் எக்ஸினோஸ் ப்ராசஸர் இருக்கிற மாதிரிலாம் இருக்குதுன்னா உடனடியாக அப்டேட் செய்யவும். இது வந்து செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். ஒருவேளை நீங்கள் இந்த டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த அப்டேட்டை பண்ண சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸ், எம் சீரிஸ், எஸ் சீரிஸ், இல்லை சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4, 5 எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அப்டேட் செய்யுங்க. ஆப்பிள் முதல் முறையாக அவங்களுடைய ஐஃபோன் 17 மட்டும்தான் நியூ ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷனை வந்து இந்தியாவிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போக போக மற்ற டிவைஸஸையும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதன் மூலியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்களூரில் ஃபாக்ஸ்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் டிசைன்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக இது இன்னும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிள் வெறும் சைனாவை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் இப்போ டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், யூஎஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ட்ரம்ப் வர போகிறாரு, சைனாக்கு மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒன்று பிளாக் பண்ண போகிறாரு. அந்த டைமில் நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும்னா இப்போவே டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் சைனாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்றது நமக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். கவுண்டர் பாயிண்டோடைய ரீசெண்ட் ரிசர்ச் பிரகாரம் இந்தியாவில் மதிப்புமிக்க ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் சாம்சங் வந்திருக்காங்க 23%, செகண்ட் பொசிஷனில் ஆப்பிள் 21.6, விவோ வந்து 3வது இடத்துல 15.5 வந்து இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமைசேஷன் வந்து ஆயிருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த ஏ சீரிஸில், எஸ் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்லாம் கொண்டு வந்து சேல்ஸ் எல்லாம் அதிகமானது இதற்கு மிக முக்கியமான காரணமாக வந்து சொல்கிறாங்க. ஆப்பிள் வந்து சர்ப்ரைசிங்காக ஒரு ஈவெண்ட் வைக்க போகிறாங்கன்னு சொல்லி போன வாரம் சண்டே மிஸ் பண்ணிட்டோம்ல, அதுக்கு முன்னாடி வர சண்டே நம்ம லாஸ்ட்டாக டெக் நியூஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, மண்டேலேருந்து ஒவ்வொன்றா மேக் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐமேக் லான்ச் பண்ணாங்க. மேக் மினி நம்ம சொன்னது போலவே இது வரைக்கும் இல்லாத அளவில் குட்டியான ஒரு மேக் மினியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கி உங்களுக்காக கவர் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய மேக் புக் ப்ரோ, இது எல்லாத்துலேயுமே M4 சீரீஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அந்த சிப் இருக்கிற மாதிரி வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நிறைய பேர் வந்து புகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 60,000 ரூபாய்க்கு M4 ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மேக் மினி பேஸ் வேரியண்ட்டு 16 GB இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலேயே அதை செக் பண்ணணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுதான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மற்றபடி ப்ரைஸிங் எல்லாம் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங் தான், பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணல. எப்பவுமே வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணல. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த M4 சீரிஸ் எல்லாமே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐயுடைய சப்போர்ட்டோட வருது. அதனால் எல்லாருமே அதை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை பார்க்கலான்னு சொன்னாங்க. உங்ககிட்ட பழைய கம்ப்யூட்டர் இருக்குமே மேக் வச்சிருக்கீங்கன்னா அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் மோஸ்ட்லி இருக்காது. லெட்ஸ் see. போன வாரம் சுந்தர் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுடைய Q3 உடைய ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த கோடிங் எல்லாமே எங்கள் கூகுள் ஆஃபீஸில் வந்து ஏஐ தான் வந்து பண்ணுதுன்றதை போல் சொல்லியிருக்காரு. அண்ட் இதன் மூலியமாக இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அதாவது வந்து க்ரியேட்டிவிட்டிவான ஒர்க், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒர்க்கை வந்து அவங்க பார்க்குறாங்க. டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இப்போ ஏஐ பார்த்துக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்றத போல் சொல்லியிருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்டாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போது பேசிக்காக ஃபண்டமெண்டல் கோடிங்க்கே இங்கே இன்னும் நிறைய பேருக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வேலைகளை இப்போ ஏஐ பார்க்க ஆரம்பிச்சு அப்படின்றது ஃபியூச்சரில் இன்னும் படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் கோடிங் பண்ணுறீங்க, இல்லை கோடிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப பேசிக் லெவலில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போய்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். சாம்சங் பார்த்தீங்கன்னா அவருடைய என்டையர் லைனப்பை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி அப்படின்ற பேரை வச்சு தான் அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்களே, எம் சீரிஸ், ஏ சீரிஸ், ஈவன் வந்து டேப்லெட்ஸ்லேருந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எல்லாமே இந்த கேலக்ஸி சீரிஸ் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு சப் பிராண்டை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது ஆப்பிளுக்கு நிகராக கம்பீட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பேர்
ஒரு ஃப்ளாக்ஷிப் இந்த பிராண்டுனா இது ஃப்ளாக்ஷிப்பா அப்படின்ற மாதிரியும் மற்றதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள்ன்ற மாதிரி எப்படி ஓவே ஆனர்னு இருக்கோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு சம்திங் தே ஆர் பிளானிங்ன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி நியூஸ் எது சாம்சங்கை பற்றி வந்தாலும் அது உண்மையாக தான் இருக்கும். பார்க்கலாம் அவங்க கேலக்ஸியை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் புது பேரை கொண்டு வராங்களா இல்லை கேலக்ஸியை மட்டும் மேலே வச்சுட்டு சாம்சங்கை கொண்டு வர போகிறாங்களா. லெட்ஸ் சி. நீங்கள் ஒருவேளை சாம்சங்க்கு ஒரு ஐடியா கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப்க்கு என்ன பேரை கொடுப்பீங்க அண்டு மாட்ரேட்டு பட்ஜெட்டுக்கெல்லாம் என்ன பேரை கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வருது. பழத்தை நம்ம எந்த இடத்துல திட்டுறோமோ இல்லையோ ஒரு சில இடத்துல பாராட்டணுங்க. ஏன்னா ஒரு ஆப்பிள் ஐஃபோனை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் வாங்கினாலும் நீங்கள் வேறு கண்ட்ரியில் போய் வாரண்டியை கிளைம் பண்ணிக்க முடியும், ரிப்பேர்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஓகேங்களா, வாரண்டியில் இருக்கும்போது. பட் மற்ற பிராண்டு நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனே வாங்கினா கூட வெளிநாட்டுக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாரண்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, அந்த நாட்டில் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ்க்கு தட் இஸ் ஏ சீரிஸ், ரெனோ சீரிஸ், எஃப் சீரிஸ் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்தியாவிலும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் மாற்றி நீங்கள் அங்கே வாங்கினா இங்கே வாங்கினா அங்கன்றது போல் சர்வீஸும் பண்ணிக்கலாம், ரிப்பேரபிலிட்டி வந்து பண்ணிக்கலாம், வாரண்டியும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதை கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா காசு கொடுத்து எல்லாரும் வாங்குகிறோம். ஃப்ளாக்ஷிப் 80,000 1,50,000 இப்போ அசால்ட்டாக வந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்படி வாங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போதோ இல்லை யாராவது ஒருத்தர் நம்ம கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகணும்ல. ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டாக தானே. யூபிஐ வந்து இன்னொரு 7 கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பரை வச்சு அந்த வெளிநாட்டில் என்ன நம்பர் வச்சுருக்கீங்க அந்த நம்பரை வச்சு யூபிஐ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸ், யுஏஇ, மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான் அண்ட் சிங்கப்பூர். அங்கே நம்ம தமிழ் சொந்தங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $20 டெசிலியன் ஃபைன் போட்டிருக்காங்களாம். அப்படி எவ்வளோ வரும்னா 2 போட்டுட்டு 34 0 வரும் பின்னாடி. ஓகேங்களா, அதுக்கு தமிழில் நம்ம இந்தியன் ருப்பீஸில் எவ்வளோன்றது நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராச்சும் கரெக்டாக யார் சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒன்று. எதுக்குடா இந்த ஃபைனை போட்டிருக்காங்க கூகுளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எங்களுக்கு இதை பண்ணியிருக்கே நீ எப்படா நீ பண்ணலாம் அப்படின்றதுனால கூகுளோட பேரண்ட் கம்பெனி அதாவது யூடியூபோட பேரண்ட் கம்பெனியான கூகுள் ஃபைன் போட்டிருக்காங்க. சரி, அப்படி யூடியூப் என்னடா பண்ண அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் அந்த வாரெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை ஒரு காரணமாக சொல்லி ரஷ்யன் அரசாங்கமுடைய அந்த சேனல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க. கோர்ட்லலாம் போயிட்டு இல்லை நீங்கள்லாம் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இவங்க வந்து இல்லை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே வச்சுருந்த காரணத்தினால இவங்க இந்த அளவுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. சரி, இந்த ஃபைன் எந்த அளவுக்குடான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓவராலாக குளோபல் எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா 108லிருந்து 110 ட்ரில்லியன் தான். ஓகேங்களா, இது அதை விட பல மடங்கு அதிகமாக. அதாவது இருக்கிற ஜீரோலாம் போட்டு விட்டாங்க. நீ இப்போ கட்டுற ராசா பார்த்துக்கலாம், எனக்கேவா எகென்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் என்ன பண்ணுவாங்க, நான் அவங்க ஆட்டத்துக்கே வரல, நான் உங்கள் ஊர்லேருந்து வெளியே வரேன்னு சொல்லி வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதை வேறு 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த சேனல்லாம் ரீஸ்டோர் பண்ணலன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஃபைன் இன்னொன்று ஜீரோலாம் போட்டு தள்ளினே இருப்பேன் வேறு சொல்லியிருக்கிறாங்க. முறைக்கு ஒரு அளவே இல்லையா? என்ன தான் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குனாலும் அதுக்கு இப்படியா ஜீரோவா இவ்வளோ போட்டால் அவனுக்கும் புரியாது நமக்கும் புரியாது. அடுத்தது ஒரு ரொம்ப சோகமான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம போன வாரம் தீபாவளிக்கு விஷயம் சொல்லும் போதே நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன். நிறைய விதமான செய்திகள் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா சபரி 32 வயசு. ஓகேங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி வேறு. இவர் வந்து ரொம்ப தண்ணீர் போதையில் இவர் வந்து கட்டிட தொழிலாளி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏரியா பசங்கள்லாம் சேர்ந்து அவர் ஏரியாவில் 18 வயசுலேருந்து 22 வயசுக்கு ஒரு பசங்கள்லாம் இவங்களை கிண்டல் பண்ணி அப்படி இப்படிலாம் ரொம்ப இதுவாக பேசியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ நாங்கள் பட்டாசு வைக்கிறோம், அது மேலே நாங்கள் இது வச்சு கவுத்து வைக்கிறோம், அது மேலே நீங்கள் உட்காந்துக்கினீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி தரேன், காசு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து போயிருக்கு. ஓகேங்களா, இது என்னென்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியில் வந்து கேப்சரும் ஆகிருக்கு. பட்டாசு வச்சிருக்காங்க, வெடிச்சிருக்கு. அந்த நபர் சம்பவ இடத்துலையே உயிரிழந்திருக்கார். ஸோ விளையாட்டு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உயிர் சேதமாகிற அளவுக்கும் சரி, விபரீதமாக செல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கும் சரி, அது கண்டிப்பாக வந்து நாட் அட்வைசபிள். அண்ட் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு கூட பார்க்காதீங்க. ரொம்ப 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 துயரமான ஒரு செய்தி இது. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நெட்டில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் அதெல்லாம் வீடியோ வைக்க சொல்லலை. பி கேர்ஃபுல், ஸ்டே சேஃப். இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இந்த மாதிரிலாம் வந்து ஃபேக் கட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ரொம்ப திட்டிகிட்டு இருப்போம் இல்லைங்களா. அதுக்கெல்லாம் காரணம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான். பெங்களூர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 பேரும் பார்சல் ஆர்டர் போடுறது, நல்லா காஸ்ட்லியாக ஒரு கேமரா கேஜெட்டு ஏதாச்சும் நல்ல எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிடுறது. ப்ராடக்ட் வந்த உடனே அதை வாங்குற மாதிரி ஒருத்தர் போகிறது, வாங்கிட்டு ஓடிபி சொல்லுங்கன்னு போது இருங்க பார்க்குறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்து இப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர் அந்த பார்சல் வாங்கி போனாங்க இல்லைங்களா, அவங்க அந்த மேலே இருக்கக்கூடிய ட்ராக்கிங் ஐடி எடுத்துகிட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்டிக்கர் வெட்டி வேறு பாக்ஸில் இதை தூக்கி வேறு பாக்ஸில் ஒட்டிட்டு அதை கொடுத்துட்றாங்களாம். பட் இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பான ஓடிபி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை பார்சல் உங்களுக்கு இல்லைங்க சரியாக வரல, சரி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கரெக்டான ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்சல் ரிட்டன் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க வேறு பாக்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி அதை கொடுத்துட்றாங்க. எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் இவங்க வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய டைம் ஏமாற்றிருக்காங்க. ஒரு நாள் மாட்டிக்கிட்டாங்க.
ஊராக போய் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், கேரளா எல்லா இடத்துலையும், அசாம்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊரில் போகிறது, ஆர்டர் பண்ணுறது, அங்கே வாங்குறது, மாற்றிட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம்னா இது அப்படியே நமக்கு ரிவர்ஸ் ஆகும் வேறு மாதிரி. உங்கள் பேரில் பார்சல் வந்துருக்குது, செக் பண்ணுங்கள், சிஓடி கொடுங்க, அந்த மாதிரி நம்மளே ஏதாச்சும் கூட ஏமாற்றலாம். ஸோ பி கேர்ஃபுல். நம்ம இதனால தான் அதிகமாக வந்து இந்த ஸ்கேம் வீடியோஸு, அவேர்னஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ பி கேர்ஃபுல். அந்த தமிழ் டெக்கில் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. என்னென்ன ஜாப் வேகன்சி, என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு தனியாக வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் குறிப்பாக டெக்கில் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே வந்து டெக் சூப்பராக தெரியும், இன்டெப்த்தாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து, பிசிலேருந்து எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வந்து இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் வந்து பண்ண முடியும், டெக் அனலிஸ்ட்டாக உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அப்படின்றது போல் மல்டிபிள் கேட்டகரிஸில் நம்ம இப்போ வேகன்சிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூம் அனுப்பணுன்றதையும் போடுறேன். ஸோ வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அந்த நாலேஜ் அண்ட் பேஷன் இருக்கக்கூடியவங்க, ஒரு பாசிட்டிவான டீமில் ஜாயின் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டெக் நியூஸில் இந்த கிவ்அவேக்கான அப்டேட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் போன வாரமே சொன்னேன், ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவர் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையன் தான், நம்மளுடைய சூப்பர் டிடி தான். பட் இருந்தாலும் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்டத்தட்ட 10 வினர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த மேக் புக் என்னால் வந்து கிவ்அவேல யாருக்குமே வந்து கொடுக்கவும் முடியல. ஒரு சில பேருக்கு மன வருத்தமும் இருக்கும், எனக்காச்சும் கொடுக்கலாம் ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டர்லேயும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் ரூல் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் தான் இருக்குது, இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிட்டோம். ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணல அப்படின்றதுனால நம்ம வந்து ரூலை மாற்றினா நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எனஃப் இஸ் எனஃப், இந்த மேக் புக்கை திரும்பவும் ஒரு கிவ்அவே ஃப்ரெஷ்ஷாக போட்டு இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ உண்மையான சூப்பர் டிடிக்கு மட்டும்தான் அந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அப்பயும் தருவேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எல்லாருக்குமே ஈக்குவல் சான்சஸ், எல்லாருக்குமே இது வரைக்கும் வின் பண்ணி ஐயோ நம்மளால் வாங்க முடியல தந்துடுவா, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஈக்குவல் சான்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். என்ன ஏதுன்ற அப்டேட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீக்கில் கொண்டு வரேன். ஸோ மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.